ஃபங்க்ஷன்லாம் அவரை கூப்பிடல, அவரே தான் வந்திருக்காரு. ஒரு பேராண்மை உடல்நலம் சரியில்லாத இருந்த போது கூட வந்து என்னுடைய அன்புக்காக வந்தாங்க. எல்லாரும் மாதிரியுமே மாறிவிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நைட்டு தான் ரொம்ப அழுத்தி சொன்னாரு. ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட எனக்கு வந்து என்னோட உடல் அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. காற்று போட்டு தூங்கிட்டாச்சு. இதுதான் போய் வச்சுருவோம். இதில் என்னன்னா அந்த வறுமக்களை எழுத்திய மொழிபெயர்க்கணும் இல்லையா, எந்த புள்ளியில தொட்டா எந்தெந்த நோயில குணமாக முடியுது. அதுபோல இன்னைக்கு நம்ம சோழனுக்கு வந்து நம்ம சக்திகளர் வந்து சரியான வறும புள்ளி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அந்த 2 புள்ளிகள் தான் இந்த கருத்து. இங்க தொட்டா இங்கதான் இந்த புத்தகத்தை இங்கதான் எடுக்கணும். ஏன்னா இது முன்னாடி ஒரு 4 புத்தகம் தூக்கில் அடிக்கணும். இது வேற மாதிரி சாதாரணமா போச்சு. ஆனா இது அந்த மாதிரி இருக்க முடியாது. அங்க வச்சு பண்ணா பொருத்தமாவே இருக்காது. இதுதான் பொருத்தமான இடம், பொருத்தமான நபர்கள் வச்சு பண்ணியிருக்காங்க. அது பெரிய மகிழ்ச்சியான விஷயமும் கூட. சிறப்பாகவும் இருந்தது. சக்திக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா கரெக்டான தேர்தல் ஐயா பேசிட்டு இருக்கும்போது 20 நிமிஷம் கழிச்சுட்டேன். கேமராவில் பார்த்து 20 நிமிஷம் ஓடி இருந்துச்சு. அப்படிதான் உள்ள வந்தேன். அவங்களோட பேச்சு கேட்டேன். முதல் முறையாக கேட்டுருக்கேன். அவங்களோட இன்னைக்கு பார்க்கவும் சிறப்பாக பேசினாங்க. சொன்னாங்க இலக்கியம் அவங்க 4 புத்தகம் இருந்தாலும் அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு வருஷப்படுத்தி அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த முறையே நல்லா இருந்தது. ஐயாவை பற்றி நாங்கள் அதிகமாக ஐயா பேச்சுன்னா நாங்கள் பேர் வந்துடுவோம். இவர் எப்படி கடவுளை பற்றி பேசும்போது சாத்தான தொடாமல் இருப்பது இல்லையோ, அதுபோல ஐயா நம்மகிட்ட இலக்கியம் பேசும்போது ஒன்றிய அரசு தொடாமல் இருப்பதில்லை. தொட்டுத்தான் நமக்கு வந்து அது தொட்டா மட்டும் அந்த பேச்சுக்கே ஒரு சுவை இருக்கும். எல்லாருக்குமே நான் சொன்னோன்னு உங்களுக்கு சீப்பது இல்லையா, ஆனா அது சிந்தனை. ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம பாதிப்பு யாராவது ஒரு புழுக்கமா இருக்கிறதுல லேசா கூட ஒரு சுகமா இருக்கும் இல்லையா, அது போலதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பன்னா எந்த இடத்துல சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்போம். ஆனா கரெக்டான இடத்துல பொருத்தமா வந்துடும். ஏன்னா அவங்க அண்ணன் எதிரிலேயே இருப்பாங்க. அதுவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணோட புத்தகங்கள் சக்தி சொல்ல மாதிரி உங்களுக்கு அச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு முதல்ல வந்துடும். அவர் சிந்தனையில வந்தோடனே எழுத்துல வர்றதுக்கு வரும், புகழுள்ளதான் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் வரும். வந்துட்டு ஒவ்வொருத்தரே கேள்வி கேட்பாரு. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு அவர் எழுதிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாரு. இதுல ஏதோ சொல்லுது. அப்புறம் நம்ம சொன்னோன்னே இப்படி ஒன்று சொல்லுது அப்படின்னு அவர் மாற்றிடுவார். அந்த மாதிரில இதனோட பற்றியல நாங்கள் கலந்துருக்கோம். இன்னும் இது போல புத்தகங்கள் நிறைய வரணும். இது முக்கியமா மனம் சார்ந்து எழுதப்படவில்லை. எல்லாமே மனம் சார்ந்து மனசுக்காக எழுதப்பட்டது. இதை வாசிக்கிறவங்க இனிமேல் தான் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு இனிமேல் மறு வாசிப்பு எங்க போவாங்க, இதை சார்ந்த பைபிளுக்கு போவாங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மறு வாசிப்பு எடுத்துக்கொள்வார்கள். அது எடுக்கும் போதுதான் அதெல்லாம் அவங்க ரெஃபர் பண்ண முடியும். வேற எதையும் எடுக்க முடியாது. இலக்கியமாக பார்க்கணும், மனம் சார்ந்து பார்க்கணும், மதம் சார்ந்து பார்க்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல நினைச்சது. எல்லாருக்கும் நன்றி. போ கூட்டம் போய் வேலை வட்டியா பாரு போய்கிட்டாரு.